ஆஞ்சநேயரின் பசி எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்று நீங்கள் அறிவீர்களா? ஒரு நாள் சீதாதேவி சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஹனுமான் அங்கு வந்து, அம்மா, எனக்கு பசிக்கிறது, எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டார். சீதாதேவி அன்புடன் அனுமனுக்கு உணவை பரிமாறத் தொடங்கினார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் எவ்வளவு வைத்தாலும் அனுமன் அதை ஒரே கணத்தில் முடித்து விடுகிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செய்து வைத்திருந்த உணவும் கண நேரத்தில் காலியாகிவிட்டது. ஆனாலும் அனுமனின் பசி தனியவே இல்லை. இதை கண்டு சீதாதேவிக்கு பயமாகிவிட்டது. உடனே ராமரிடம் சென்று நடந்ததை எல்லாம் கூறினார். இப்போ என்ன செய்வது என்று புரியவில்லை பிரபு என்று கவலையுடன் சொன்னார். அப்போது ராமர் மெதுவாக சிரித்து கொண்டு, சீதா, அனுமன் யார் என்று அறிவாயா? அவர் பரமசிவனின் அவதாரம். அவருடைய பசியை தணிப்பது எனது வசத்தில் இல்லை, அது உன் கையில் மட்டுமே இருக்கிறது என்றார். சீதாதேவி திரும்பி அனுமனின் பின்புறம் நின்று மனதிலேயே, பரமேஸ்வரா, இப்போது உங்களின் உண்மை வடிவம் எனக்கு தெரிந்தது. தயவு செய்து உங்கள் பசியை அடக்கிக் கொள்ளுங்கள், இல்லையெனில் நாங்கள் அவமதிக்கப்பட வேண்டியதாகிவிடும் என்று நினைத்து பஞ்சாட்சரியை மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார். அந்த மந்திரத்தின் சக்தியால் உடனே அனுமனின் பசி அடங்கிவிட்டது. சீதாதேவி சிரித்தபடி, என்ன மகனே, இன்னும் வைக்கட்டுமா என்று கேட்டார். அனுமன் பணிவுடன், போதும் தாய், என் வயிறு நிறைந்து விட்டது, உணவுக்கு நன்றி என்று சொல்லி அங்கே